அம்மா, எங்க இருக்கீங்க? ஏன்பா? என்ன சாமி? அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு காயத்ரியை பார்க்கணும் போல இருக்குமா. காயத்ரிய முகூர்த்த புடவை எடுத்துட்டு போக கூட்டிட்டு போகட்டுமா? தம்பி, முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு பெரியவங்க 4 பேர் வரணும் சாமி. நீங்க 2 பேர் மட்டும் போகக்கூடாது சாமி. அம்மா ப்ளீஸ்மா, காயத்ரியை நான் போய் கூட்டிட்டு போகலாமா? ஆனால் அவங்க பாட்டி ஏதாவது தப்பா எடுத்துக்குவாங்க. அதுக்காக தாம்மா சொல்கிறேன். சரி சரி, சின்ன சிறுசுங்க சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு வேற என்ன வேணும்? சரி, காயத்ரியை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல புடவையா நல்லா அதிகமாக விலை போட்டு எடுத்து கொடு தம்பி. சரியா? நல்லா காஸ்ட்லியாக இருக்கணும். நாங்கள் வந்து பாப்பாவுக்கு எனக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தனியாக எடுத்துக்கிறோம். நீ போய் காயத்ரியை நல்ல பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு போ. அம்மா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு மாமியார் அப்படின்னா அது நீங்கள் தாம்மா. ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ காயத்ரி. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப ஐஸ் வைக்காதடா. முடிஞ்சா வரும்போது பாப்பாவுக்கு ஐஸ் வாங்கிட்டு வா. அண்ணா, ஏய் எங்கடா ஐஸு? அம்மா ஐஸ்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீ மட்டும் சாப்பிட்டியா? மா எங்கம்மா? ஏண்டி, அவனை வரும்போது தாண்டி ஐஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்டில் எங்கே ஐஸ் இருக்குன்னு சொன்னேன். காதை அப்படியே வெறப்பா வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டே இருப்பியோ? மா, என்னால் இவ்வளோ சமாளிக்க முடியாதுமா. நான் வரும்போது ஐஸ் வாங்கிட்டு வரேன். ஏய் நகரடி. ஏய், போகும்போது எங்கே போகிறோன்னு கேட்கக்கூடாது. அதனால ஒழுங்கா நீ ஏன் உண்மையை சொல்லிடு. எங்கே கிளம்பிட்ட? நானும் வருவேன். ஷோ, வா வா வந்து தொலை. சரிம்மா, அப்புறம் நான் போயிட்டு வரேன். ரொம்ப நல்லதாக போச்சு பாப்பா வரது. ரெட்டப்படையில் போகக்கூடாது சாமி. முகூர்த்த புடவை எடுக்க பாப்பாவையும் கூட்டிகிட்டு போ. என்ன, அவளுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடு. தின்னுட்டு உட்காந்துருப்பா, உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். ஆமாம் டே அண்ணா, எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். சாப்பிட்றதுக்கு தானே என் கூட வர. வா வா, நட நட. மம்மி பாய். பத்திரமா போயிட்டு வரணும். அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? அதுக்காக தான் நான் போறேன், அது தெரியுமா? லூசு பிடிச்சவ அடங்குறாளா பாரு. இவ என் வயிற்றுல தான் பிறந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்குது. அண்ணா அண்ணா, எங்கண்ணா போறோம்? இப்பயாவது சொல்லுண்ணா. நம்ம உங்க அண்ணியை பார்க்க போறோம். ஹை அண்ணியா, ஹை ஜாலி ஜாலி ஜாலி. அண்ணியை பார்க்க போறோம். அண்ணி என்ன சமத்து பொண்ணுன்னு கொஞ்சம் வாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் வாளு, அங்க வந்து அண்ணியை ஏதாவது சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அடிச்சிருவேன். இங்கேயே பாதியில இறக்கி விட்டுருவேன். வேண்டாண்ணே, நான் அமைதியா இருப்பேன். ஐயோ, செல்லம் அழுகுது. அழுகாதடா குட்டிம்மா, நான் சும்மா சொன்னேன்டா. வராத்து. போனேன். இரு இரு, நான் அண்ணிக்கிட்டே சொல்லி வைக்கிறேன். ம் ம். ஏய், அண்ணி வீடு வரப்போகுதுடா, மெதுவா போ. இல்லைன்னா அப்பா கிட்டேயே சொல்லுவேன். இதுக்கு தான் உன்னை விட்டுட்டு வரணும்னு சொன்னேன் வீட்லயே. இங்க பாரு குட்டிம்மா, அங்க போயிட்டு அதிகபட்சம் பேசக்கூடாதுங்க. ட்ரை ட்ரை. ஹை அண்ணி வீடு வந்துருச்சு. அண்ணி வீடு அங்க இருக்கு. எனக்கு தெரியும், அதுதான் அண்ணி வீடு. நிறுத்துடா நிறுத்து. இரு, சத்தம் போடாத. கார் பார்க் பண்ணிட்டு வரேன், இரு. ஐயோ, ஏய் ஷூ, ஏய் போ. ஹே ஷூ. வாங்க. ஆ, அத்தை நல்லா இருக்காங்களா? மாமா எப்படி இருக்காங்க? பாப்பா எப்படி இருக்கா? அப்போ நான் எப்படி போனா உனக்கு என்ன, அப்படிதானே? ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை நினைச்சிட்டே இருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. காயத்ரி, நான் சும்மா உன்னை வம்பளுக்க சொன்னேன். நீ என்ன எப்படி நினைச்சிட்டே இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணி, இது என்னது இது? உங்க வீட்டு காக்ரோச்சா? ஏன் தலையில ஏறி ஸ்டே பண்ணிருக்கு? ஐயோ, என்னங்க, விரட்டி விடுங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாவம் பாப்பா பயந்துட்டா. விரட்டி விடுங்க. அண்ணா, விரட்டி விடுறா. சிரிச்சுக்கிட்டு இருக்க. இரு அம்மாட்டி சொல்றேன். ஐய் ஷூ ஷூ. சமத்துக்குட்டி, உள்ள வாடா. அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா கூட பேசிட்டு எனக்கு கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. போங்க. சமத்துக்குட்டி, அண்ணி உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். உள்ள வாடா. ஏய் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஜாலி. ஏய் தின்னி மாடு, வரும்போதே உன்னை என்ன சொன்னேன்? கம்முன்னு இருக்க தானே சொன்னேன். என்னங்க, உள்ள போய் பேசலாம் வாங்க. ம் காயத்ரி, உள்ள போலாம். சீ, அண்ணி பின்னாடி வெக்கமே இல்லாம போறான். பாட்டி, காயத்ரி, வத்தல அள்ளி வச்சிட்டியாமா? பாட்டி, வத்தல் எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. பாட்டி, ஆளுக்குட்டி, என்னம்மா நீ மட்டும்தான் வந்தியா? அம்மா அப்பா எல்லாரும் சௌக்கியமா? அப்பதான் நானும் வந்திருக்கேன். மாப்பிள்ள, பாயா உட்காரியா கட்டில?
பாட்டி. நல்லா இருக்கேடி கண்ணுக்குட்டி. பள்ளிக்கூடம் திறந்துருச்சா? பள்ளிக்கூடம் போறியா சாமி? பாட்டி, நான் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணி கூட போயிட்டு சாரிலாம் எடுக்க சொன்னாங்க. அதான் பாட்டி, கல்யாணத்துக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல அந்த சாரி. சமத்து குட்டி உக்காரியா கட்டுல? மாப்பிள்ள உக்காருங்க தம்பி கட்டுல. பாப்பா வந்து உட்காரு. சமத்து குட்டி உக்காரியா? அண்ணி மோர் கொண்டு வருவா, குடிச்சிட்டு அண்ணியை கூட்டிட்டு போங்க. ஹை ஜாலி ஜாலி. பாட்டி பெர்மிஷன் கிராண்டட். அராத்து கொஞ்சம் எதுக்கும் கம்முனரு. பேசி பேசி காரியத்துக்கு எடுத்துட்டு வரதை நான் பார்த்துக்கிறேன். ஏயா சௌக்கிய பாயா? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கிறாங்களா? பாட்டி, அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. துணி எடுக்க போயிருக்காங்க சொந்தக்காரங்களுக்கு. உங்களை கேட்டதாக சொன்னாங்க. அம்மா காயத்ரி கூட்டிட்டு போயிட்டு பிடிச்ச மாதிரி saree எடுத்து கொடுக்க சொன்னாங்க பாட்டி. முகூர்த்த புடவை நான் கூட்டிட்டு போறேன் பாட்டி. ஏன்ட்ட ஏன் சாமி கேட்டுக்கிட்டு இருக்க? உங்க வீட்டு பொண்ணு தட்டை மாத்தி பொண்ணுன்னு உரிமை கொடுத்துட்டு போயிட்டீங்க. கூட்டிட்டு போயா? என்னாலதான் வர முடியாது சாமி. பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. காயத்ரி, மோர் வேணாம்மா. வா காயத்ரி, வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். பாட்டிக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். ஏய், அம்மா வந்து ஊருக்கா போயிருக்க, எதுக்குடா போய் சொன்ன? ஏய், நீ வாய மூடிட்டு உட்காரு, எனக்கு தெரியலாம். ஆ, எவ்வளோ போய் பேசுறான் பாரு. இரு அம்மாட்ட சொல்றேன். பாட்டி, தயிர் பூனை குடிச்சிட்டு போயிருச்சு பாட்டி. ஐயோ, இந்த பூனைக்கு இது எதாம்மா வேலை? அலமாரியில தாம்மா எடுத்து வச்சேன். எப்படி ஏறி குதிச்சு எடுத்துட்டு போனுச்சோ தெரியலையே. பிள்ளைங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? என்னங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மோர் தயிர் எல்லாம் பூனை குடிச்சிட்டு போயிருச்சுங்க. நீங்க வெளியில போற வழியில நான் வாங்கி தரவா? கோச்சிக்காதீங்க. அண்ணி, நம்ம வெளியில ஹோட்டல்லாம் போய் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாம். வாங்க நீ போலாம். சமத்தா போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரேன் பாட்டி. பாட்டி போயிட்டு வரேன். அப்புறம் அப்பதான் வரேன். அப்பதான் எல்லாரும் கவனமா போயிட்டு வாங்கம்மா. சூதனமா போங்க. சூதனமா போயிட்டு வாங்கப்பா. போயிட்டு வாங்க. அண்ணி பின்னாடி போவேன் நகரடா. ஏய் பூடி. இந்த காலத்துலயும் இவ்வளோ பணக்கார பிள்ளைங்க ரொம்ப எளிமையா வந்து பழகுதுங்க. மனசுல சூதுவாது இல்லாம தங்கமான குடும்பத்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஏய் பாப்பா, தங்க பிள்ளைல அங்கிட்டு போய் உட்காருடி. அன்னைக்கு பயமா இருக்கும். என் பக்கத்துல உட்காரட்டும். அன்னி புதுசா கார்ல வராங்கல்ல. அண்ணி, அண்ணி என்னையோட பெரியவங்க, பயப்பட மாட்டாங்க சரியா? நீ முதல்ல வண்டி ஓட்டு. குட்டி பிசாசு. அண்ணி, எனக்கு நல்ல பாட்டு பாட தெரியும். நல்லா படிப்பேன் அண்ணி. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அண்ணி? நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன செஞ்சு தருவீங்க? சமத்துக்குட்டி, உனக்கு என்ன வேணுமோ நீ எங்க கேட்டாலும் இந்த அண்ணி உனக்கு 10 நிமிஷத்துல தயார் பண்ணி கொடுத்துருவேன். ஹை ஜாலி ஜாலி. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் குட்டிமா, அண்ணி வீட்டுக்கு வந்த உடனே உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்களாம். அண்ணி சொல்றது உண்மையா? என்ன ஹாஸ்டல்ல விட்டுருவீங்களா அண்ணி? ஏங்க என்னங்க பேசுறீங்க குழந்தைகிட்ட? சமத்துக்குட்டிமா, அண்ணி நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஹை ஜாலி. உட்காருடா குட்டிமா உட்காரு. அண்ணி, நம்ம பெரிய பெரிய கடைக்கு போறோம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. சரி குட்டிமா. எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு குட்டிமா. ஆனா உனக்கு எச்சி போட வேணா. சரி சரி, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் கடைக்கு வெளியில நில்லுங்க. ஹே, கடை வந்துருச்சு. ஜாலி ஜாலி. அண்ணி, ஆடைகளின் அடையாளம் திருச்சி சாரதாஸ் தான் உலகத்திலேயே பெரிய கடை. போங்க அண்ணி, இங்கே தான் நாங்கள் எப்போதும் வருவோம் அண்ணி. இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரலாம். இவ்வளோ பெரிய கடை இன்னைக்கு தாங்க நான் பார்க்குறேன். ஏங்க வெளியில் சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கேயே எடுத்துக்கலாங்க, நல்லா இருக்கும். நான் எப்போதுமே சின்ன சின்ன கடையில் தாங்க எடுப்பேன். காயத்ரி, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது காயத்ரி. ஆனா கல்யாண saree கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்க சொன்னாங்க அம்மா. கல்யாண saree மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே நீ சொன்ன மாதிரி அங்கே எடுத்துக்கலாம். ஓகே? மீதி எல்லாம்னா என்ன? என்னன்னா ஷோ, இந்த கிறுக்கி தொல்லை வேற தாங்கல. சரி வா வா, அண்ணன் உனக்கு பாப்கார்ன் வாங்கிக்கிறேன். உள்ள பாப்கார்ன் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். ஜாலி ஜாலி. என்னங்க பொம்மைக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் போல இருக்கு. அண்ணி அண்ணி, உங்களுக்கு வெட்டிங் சாரி நான் தான் செலக்ட் பண்ணுவேன். சரிடா குட்டிமா. ஏய் அராத்த வட்டுச்சனா பாரு. ஏன் பொண்டாட்டிக்கு என்னோட டேஸ்ட்டுக்கு நான் தான் எடுத்துருவேன். போடி என்கிட்ட. எங்க என்னங்க சின்ன குழந்தைகிட்ட பேசுறீங்க? போங்க. நல்லா சொல்லுங்க, நீ அண்ணனுக்கு உரைக்காது. சின்ன பிள்ளை மாதிரியா பேசுறாவ. காயத்ரி, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. எத்தனை ட்ரெஸ்
ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோ. என்னங்க நீங்க நம்ம கூட பாப்பா தானே இருக்கா, எதுக்கு மைண்ட் வைஸ்ல பேசுறீங்க? குழந்தைங்க அவ. அண்ணி, நீங்க ரெண்டு பேரும் புசு புசுன்னு பேசுனதை நான் கேட்டுட்டேன். என்னங்க, எனக்கு டயர்டா இருக்குங்க. நீங்க போய் எடுங்கள, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் போல இருக்குங்க. நீ கொஞ்ச நேரம்டா நடடா, எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணி கொஞ்ச நேரம் தான் அண்ணி, லிப்ட்ல போலாமா? வேணாண்டா குட்டிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அண்ணி ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்காங்க. ஏய் ஏய், அடிச்சனா பாரு. அண்ணி அப்படிலாம் சொல்லக்கூடாது. காயத்ரி வாடா, ஏன் இங்கே நிக்கிற? என்னங்க, என்னால நடக்க முடியலங்க. இங்கேயே ஏதாவது ஒரு புடவை எடுத்துக்கலாங்க, எல்லாமே அழகா இருக்கு. ஐயா அண்ணி, என்ன பேசுறீங்க? நார்மல் சாரினா இங்க எடுக்கலாம். நீங்க கல்யாண பொண்ணு, கல்யாண பொண்ணுக்கு சாரி நல்ல கலர்ஃபுல்லா காஸ்ட்லியா எடுக்க சொன்னாங்க அம்மா. இல்லடா குட்டிமா, நம்ம ஒரு நாள் தான் அந்த சாரியை கட்டியிருக்க போறோம், எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா? இதுவே போதும்டா எனக்கு. அண்ணி சூப்பரா பேசுறாங்கல்ல. நீ நகரங்கிட்டு. காயத்ரி, நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. ஆனா வெட்டிங் சாரி பார்வையா இருக்கணும். நிறைய பேர் அதை தான் பார்ப்பாங்க. ஏங்க, எனக்கு இதாங்க பிடிச்சிருக்கு. ப்ளீஸுங்க, 10 20,000 30,000 போட்டு சாரீ எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாயில் சாரீ எடுத்துக்கலாங்க. மீதி காசு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ஏய், யூஸ்வலாக நம்ம மேரேஜ்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க தாண்டா போறோம். என்னங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க. ஓகே, யுவர் விஷ். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும். அண்ணி போங்க, என்னெல்லாம் அப்படி கூட்டு வந்து விட்டா நானும் 1 lakh கூட பர்ச்சேஸ் பண்ணுவேன் தெரியுமா? ஆனாலும் நீங்க கிரேட் அண்ணி, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கும் இதே மாதிரி தான் வேணும். 500 ரூபாயிலே ட்ரெஸ் எடுத்து கொடுனா. ஏய், என் தங்கச்சிக்கு பாருப்பா, புத்தி வந்துருச்சு. அண்ணே, அப்படியே அண்ணி கையை பிடிச்சிட்டு இருக்க பாத்தியா? கையை விட்டுடா, அம்மாட்ட சொல்லுவேன். அண்ணி அண்ணன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, அவன் மோசமானவன். நீ ஒரு ஆள் போதுண்டி. சரி அராத்தே, நீ போய் ஏதாவது ஒரு சாரி எடுத்துட்டு வா, அன்னைக்கு ஓடு. ஏய் ஜாலி, எனக்கு சாரி எடுக்கிறது பிடிக்கும். அதுவும் இல்லாம என்னோட அன்னைக்கு நான் தான் எடுப்பேன். நான் போய் செலக்ட் பண்ணிட்டு வரேன். காயத்ரி, என் தங்கச்சி குழந்தை மாதிரிப்பா. நீ தான் நல்லா பார்த்துக்கணும், சரியா? என்னைக்குமே அவளை நாத்தனார் மாதிரி நீ நினைக்கவே கூடாது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் நமக்கு குழந்தைங்க. அடுத்த வீட்டுக்கு போற வரைக்கும் அவன் நமக்கு குழந்தை தாங்க. அவ போனதுக்கு அப்புறமே நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், சரிங்களா? யூ ஆர் வெரி வெரி கிரேட் காயத்ரி. ஐ அம் லக்கி. அண்ணி அண்ணி, இந்த சாரி தான் பிடிச்சிருக்கா? ஹே, என் நாத்துக்குட்டி செலக்ட் பண்ணதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. நான் போய் இதை பில் போட்டு வரேன், 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. அழகா செலக்ட் பண்ணிருக்கடா சாரி. ஹே, தேங்க் யூ அண்ணி, உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதான் இதை எடுத்துட்டு வந்தேன். என்ன காயத்ரி, போன வாரம் ஏன் கூட, இந்த வாரம் கோட்டு சூட்டு போட்ட ஆம்பளை கூடயா? யார்டா நீ? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நீ யாருன்னு எனக்கு ஏன்டா தெரியணும்? நான் யாருன்னு அவகிட்ட கேளு, அவ சொல்லுவான். போன வாரம் ஃபுல்லா என் கூட இருந்தா. காயத்ரி, யாரவன்? என்னங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு நான் அழுதுகிட்ட வரும்போது முதல்ல நீங்க கூட என்கிட்ட ஏன்னு கேட்டீங்கல்ல, ஒரு பொறுக்கி ராஸ்கல் டயர் பணியை உடைச்சிட்டான்னு சொன்னேன்லங்க, அது இவன் தாங்க. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பொண்ணுங்க என்னைக்கு தம்பி உண்மையை பேசியிருக்கு? இப்ப பாரு, அழுக்கு பணியின் பிடிக்கல, கோட்டு சூட்டு பிடிச்சிருக்கு, ஓம் பின்னாடி வந்துட்டா. குட்டிமா, போய் கார்ல உட்கார ஓடு. அண்ணியை விட்டுட்டு போக மாட்டேன்னு. குட்டிமா, போன்னு சொன்னா போ, போய் கார்ல உட்கார போ. அண்ணி வாங்க அண்ணி, நீ போட குட்டிமா. குட்டிமா, போன்னு சொன்னேன். காயத்ரி, நீ சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியல. வண்டியில ஏறு போ. சரிங்க, நான் சொல்றது எதுவும் பொய் இல்லைங்க, உண்மைதாங்க. ஏங்க எதுவுமே தீர விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு கோவப்படுறீங்க? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முகூர்த்த புடவை வரைக்கும் எடுத்தாச்சு. இனிமே போயிட்டு என்ன தவறாய சொல்ற? கிளம்பு, போ, வண்டியில உட்காரு. இங்க பாரு காயத்ரி, இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம். இப்ப நான் கட்டிக்க போற பொண்ணு, சரியா? தேவையில்லாம அவளை தொந்தரவு பண்ணாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணே, சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வயசுல பெரியவர், உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் அண்ணா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏய் போடா, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய புட்டிங் இல்ல. போடா, எனக்கு தெரியும் இது நல்லது கெட்டதுன்னு. அண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. காயத்ரி உங்களை விட 15 வருஷம் சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்ல, வேறு ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு. அந்த பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க அண்ணே, அது ரொம்ப பாவம். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலானே, நம்ம வீட்டுல பண்ணி வைப்பாங்க. எங்க காயத்ரியை விட்டுருங்கண்ணா. ஏய் போறியா, பாட்டில உடச்சு வயிற்றுல சுருக்குடா, போடா. நான் நீங்க காயத்ரி வாழ்க்கையில குறுக்கிட்டீங்கன்னா நான் மாப்பிள்ளை வீட்டுல பார்த்து உண்மையை சொல்லிடுவேன். விடுங்கண்ணா என்ன. போடா போங்க. நீங்க என்ன சொன்னாலும் காயத்ரி கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இல்லனா எனக்கு கிடைக்காத அவ பொணமா தான் போகணும்.
பையன் இது சண்டால பாவிதான் ஏதோ சொல்லி மனசு குழப்பி விட்டுட்டாயா. சரி பண்ணிக்கலாயா, நீ அழுவாத சாமி, இந்த உசுறு வச்சிருக்கிறது உனக்காவதான். நீ அழுது எனக்கு கஷ்டமா இருக்கு, அழுவாதாயா? இல்ல பாட்டி, அந்த ஆளு என்ன தப்பா சொல்லி வச்சுட்டாரு பாட்டி. யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அப்படிதான் பாட்டி நடந்திருப்பாங்க. இனிமே அவரோட மனசு ஒட்ட வைக்க முடியாது பாட்டி. எனக்கு நம்பிக்கையே இல்லை பாட்டி. போகும்போது சந்தோஷமா போகணும் பாட்டி, வரும்போது அவர் என் கூட பேசவே இல்லை பாட்டி. கஷ்டமா இருக்கு பாட்டி. எனக்கு மட்டும் ஏன் பாட்டி எப்படி நடக்குது? அம்மாடி, உன்னை அழக வச்சு பார்க்கறதுக்கு என் சிறந்த கடவுள் கொண்டுட்டு போனா என்ன? நல்ல வாழ்க்கை கொடுத்து விட்டு இப்படி பறிக்கிறாரே, நான் எங்க போய் சொல்லுவேன்? என் பேத்தி நல்லவதான், நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கேன், அவளுக்கு இப்படி நடக்கணுமா? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? பாட்டி, நீ எதுவும் நினைக்காத பாட்டி, அழகாத பாட்டி. என்ன நினைச்சு அவரதான் என் பின்னாடி வந்தாரு பாட்டி. அவரு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாரு. இப்ப அவரு என்ன விட்டுட்டு போறாரு. நீங்க எதுவும் நினைக்காதீங்க பாட்டி, விடுங்க பாட்டி. எது நடக்குமோ தான் நடக்கும். நீ ஒரு சாப்பிடுமா பாட்டி, என்னால நிம்மதியா இருக்க முடியாதாயா? தாய் இல்லாத பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே ஆளாளுக்கு. பாட்டி, நான் சாப்பிடுறேன், நீ அழுகாத பாட்டி. ஐயாவே, அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஏய், என்ன சாமி மூச்சு வாடி போய் கிடக்கு? ஒரு வாரமே உன் மூஞ்சே சரியில்லையே, என்னதான் பிரச்சனை உனக்கு? அம்மா கிட்ட சொன்னாதானேம்மா தெரியும். மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டா என்ன? பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கொடுத்தாச்சு, துணிமணி கூட எடுத்தாச்சு. இப்படி நீ கலகலப்பு இல்லாமல் இருந்தால் என்னது? கல்யாண கலையே மூஞ்சில் இல்லையேயா? அம்மா அதான் எல்லாமே நடந்துருச்சு இல்லைம்மா, இன்னும் கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, எனக்கு தலை வலிக்குது. ஏயா, கல்யாணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மூஞ்சில் கலை இல்லாமல் நீ பாட்டுக்கு உம்முன்னு இருந்தனா அது என்ன அர்த்தம்? பார்க்குறவங்க கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நினைப்பாங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சாமி. என்ன ஆச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லு மனசு விட்டு. அம்மா உன் கூடயே இருக்கிறேன்ல. அம்மா உங்களுக்கே தெரியுங்களே எனக்கு காயத்ரி எவ்வளோ பிடிக்கும்ட்டு. நானும் தானே அவளை போய் விரும்பி போனேன். நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த இடம் இல்லைன்னா அப்போ சண்டை போட்டப்போ கூட காயத்ரி தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று இல்லைம்மா. ஆனால் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாம்மா. ஏண்டா, கறந்த பாலை கூட சந்தேகப்படு, ஆனால் காயத்ரியை சந்தேகப்பட்டினா நீ இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் பாவத்தை போக்க முடியாது சொல்லிவிட்டேன். அம்மா என்ன பேசுறீங்க? ஒருத்தன் வந்து நேர்லயே சொல்றான், அப்ப கூட நம்பாம வேற என்னம்மா பண்ண முடியும்? ஏய், 1000 பேர் 1000 சொல்லுவாங்கடா. காயத்ரி எவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். காயத்ரி நல்லவளா இருக்கிறனால தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். காயத்ரியை பற்றி எனக்கு தெரியும். என்னைய விட்றா, நீ வந்து அவளை காதலிச்சில, நீ நம்பலன்னா வேற யாரும் நம்புவா? 1000 பேர் 1000 சொல்லுவான்டா, நீ நம்பிடுவியா? ஒன்றும் இல்லடா, என்னைய பற்றி தப்பானவனு உங்கள் அப்பாட்ட சொன்னா உங்கள் அப்பா விட்டுட்டு போனா நீ பார்த்துக்கிட்டு இருப்பேடா? உனக்கு நம்பிக்கை இருக்கே இல்லை அம்மா மேலே? 1000 பேர் 1000 சொன்னால் நீ நம்பிவிடுவியா? இங்கே பாரு தம்பி, சந்தேகம் வாழ்க்கையை அழிச்சுப்படும், சரியா? காயத்ரி மேலே சந்தேகப்படுறதை இதோட நிறுத்து. அவள் ரொம்ப தங்கமான பொண்ணு. எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து நீ முடிவு எடு, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னையிலேருந்து நீ வந்து அம்மா சொல்கிறேன் கேளு. காயத்ரிக்கு எதுவுமே தெரியாமல் காயத்ரி எப்படின்னு நீ நோட் பண்ணு. நீயே வருத்தப்படுவ. காயத்ரி தங்கமானவ, நம்ம போய் காயத்ரியை வந்து தப்பாக நினச்சிட்டோமேன்ட்டு, சரியா? இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத நீ, போ. அம்மா காயத்ரி மேல உங்களை விட நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேம்மா. நானே காயத்ரி எப்படிம்மா வெறுப்பேன்? என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. சம்மந்தப்பட்டவனே நேரில் வந்து காயத்ரி என் கூட இருந்தான்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்காதம்மா. என் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏய், வெளியே போடா. போடான்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதை முதல்ல செய், போ. பிள்ளையும் இல்லைனா எனக்கு பரவாயில்ல, எனக்கு காயத்ரி தான் முக்கியம். வெளியே போ, போ வெளியே. காயத்ரி கெட்டவன்னு எவன் சொன்னான்னு தெரியல, அவனை சும்மாவே விடக்கூடாது. இவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஆக வேண்டிய காரியத்தை போய் பாருடான்னா இவன் பாரு இப்படி சந்தேகப்பட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு தான் வர பார்க்குறான் பாரு. வாடா உள்ள. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. யாரையா நீ? என்ன தம்பி, என்ன வேணும்? அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பார்த்து உண்மையை சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். காயத்ரி வாழ்க்கையில் குறுக்கி விட்டுறது வேறு யாரும் இல்லைம்மா, எங்கள் அண்ணன் குடிகாரன் தான். சின்ன வயசுலேருந்து காயத்ரின்ட்டு இப்போ அவளுக்கு நிச்சயம் ஆனதை தெரிஞ்சும் ஏற்றுக்க முடியாமல் காயத்ரியோட கட்டிக்க போகிற மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு தப்பா ஏதோ சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். என்னப்பா நீ சொல்கிறதெல்லாம் நிஜமா? உங்கள் அண்ணன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கானா? இப்போ உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லு. எங்கள் அண்ணன் வேற எங்கேயும் இல்லைம்மா, கடற்கரை ஓரத்தில் தண்ணி அடிச்சுக்கிட்டு எப்போதும் அங்கே தான் இருப்பார். போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு காயத்ரின்ட்டே இருக்காருமா. ரொம்ப நல்லதாக போச்சு. என் பையனும் பீச்சுக்கு தான் போகிறான். நீ சீக்கிரம் போயிட்டு உங்கள் அண்ணன் யாருன்ட்டு என் பையனை பிடிச்சி காட்டி உண்மை என்னன்னு சொல்லவி. என் பையன் ஃபோட்டோ உனக்கு தெரியுமா? தெரியுங்கம்மா, அவர் பிசி தானேங்கம்மா, அவர் தெரியாமல் எப்படிங்கம்மா? நான் உடனே போகிறேங்கம்மா.
இந்த குடிகார வத்த பையன் என் குடும்பத்தையே கெடுக்க பார்க்குறானே, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லணும் இந்த இவன்ட்ட சொல்லி. என்ன போ கேப்பா பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணுறது. சார் வணக்கம் சார். நீங்கள் ஆண்டாள் பேத்தி காயத்ரியை கட்டிக்க போகிற பையன் நீங்கள் தானே சார்? யோ என்னையா வேணும் உனக்கு? போறியா? நான் டென்ஷனில் இருக்கேன், நான் யாருன்னு தெரியும்ல, போ. சார் சார் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் சார், ரொம்ப உண்மையான முக்கியமான விஷயம் சார். உங்களோட வாழ்க்கையில் குறுக்கேட்டது வேறு யாரும் இல்லை சார், எங்கள் அண்ணன் குடிகாரன் சார். எங்கள் அண்ணன் என் காயத்ரி மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப காயத்ரி காயத்ரின்னு அஃபேர் வச்சிருக்காரு சார். காயத்ரி அவருக்கு கிடைக்காம தட்டு மாத்தினது தெரிஞ்சோம் இந்த மாதிரி உங்களுக்குள்ளார பிரச்சனையை மூட்டோட அவர் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. யோ என்னையா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் எப்படி உண்மை நம்புறது? சார் என் சட்டையை ஏன் பிடிக்கிறீங்க? 4 பேர் இருக்க இடத்துல சட்டையிலேருந்து கையிடுங்க சார். நான் உங்களுக்கு நல்லதுக்குள்ள தான் வந்திருக்கேன், எங்க அண்ணன் கூட பார்க்காம, புரியுதுங்களா? காயத்ரி மேடம் நான் வர சொல்லியிருக்கேன், அவங்க எங்க அண்ணன் பேசுறத நீங்க ஓரமா நின்று கேளுங்க, அப்பயாவது உங்களுக்கு புரியட்டும் சார். உங்க மேல நம்பிக்கை வச்சு கல்யாணத்துக்கு ஊன்னு சொன்ன உங்க வருங்கால மனைவி மேல சந்தேகப்படாதீங்க சார், தயவு செஞ்சு. சந்தேகம் ஒரு கொடிய நோய், புரியுதுங்களா? அதுவும் கட்டின பொண்டாட்டியோ கட்டிக்க போற பொண்டாட்டியோ சந்தேகப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். அதுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த உலகத்துல. வெயிட் பண்ணி பாருங்க சார். உனக்கு என்ன வேணும்? ஏன் என் வாழ்க்கை கெடுக்கிற? என்னை கட்டிக்க போறவர் ரொம்ப தங்கமானவர், அவருக்காக தான் நான் உண்மையா இருக்கேன். நான் எப்போ உன்னை பார்த்தேன், நான் எப்போ உன்னை சந்திச்சேன், ஏன் நான் உன் கூட இருந்தேன்னு இப்படி போய் சொன்னேன்? உனக்கு பொண்ணு இருந்தா அது என் வயசுல தானே இருக்கும், எப்படி என்கிட்ட உன்னால தப்பா நடந்துக்க தோணுது? உனக்கு கல்யாண ஆசை வந்தா வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏன் என் வாழ்க்கையில குறுக்கிடுற? என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எனக்கு கல்யாணம் ஆக போகுது, பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்து வச்சு என் பேரை கேவலப்படுத்திக்கிட்டு ஏன் அலையிற? காயத்ரி காயத்ரி நீ அழுகாத. இப்போ இப்போ ஊன்னு சொல்லு, கல்யாணம் வேண்டான்னு சொல்லு, நான் ஊரெல்லாம் சொல்லிடுறேன். நீ ரொம்ப நல்லவன்ட்டு, நீ என் கூடலாம் இல்லை, நான் உன்னை பார்க்கல, நீ என்ன பார்க்கல, நீ என் கூட இல்லை, நான் ஊரெல்லாம் சொல்லிடுறேன். ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்காதம்மா, நான் இருக்கேன், நான் உன்னை கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். அவன் கிடக்குறான் சந்தேகம், நான் ஒரு வார்த்தை போய் சொன்னே அவன் உன்னை நம்பிட்டான், பாத்தியா? உன்னை நம்பி உன்னை கண் கலங்க விட்டுட்டான். அவன் உனக்கு முக்கியமா? ஆனால் நான் உன்னை நல்லா தாங்குவேம்மா உள்ளங்கையில் வச்சு. அந்த சந்தேகப்படுற நாய் உனக்கு வேண்டாம், நான் இருக்கேன், நான் இருக்கேன். ஏண்டா பொண்ணு நாய், பொண்ணுங்கன்னா உனக்கு தப்பு கேளாம போச்சுடா, அதுவும் கல்யாணம் ஆக போற பொண்ணை என்கிட்டயே தப்பா சொல்ற. இல்லடா உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பத்தாது, வா உன்னை உள்ள வச்சு தட்டுறேன். சார் சும்மா நிறுத்துங்க போதும். அந்த பொண்ணு நீங்க கட்டிக்க போறீங்க தானே, நான் சொன்னதுக்கு எதுக்கு நீங்க நம்புறீங்க? எனக்கு விட்டுருங்க அவரை, ப்ளீஸ்ங்க, நீங்க வாங்க. சார் சார் விட்டுருங்க சார், சார் விட்டுருங்க. கல்யாணம் ஆக போது தேவையில்லாம பிரச்சனை வேணாம் சார், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. குடிகார நாயே, வீட்டுக்கு வாட உனக்கு இருக்கு. ஐயோ என்னங்க எழுந்துருங்க. காயத்ரி எல்லாரும் சொல்லியிருந்தாலும் நான் நம்பி இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு காயத்ரி. சாரி காயத்ரி, மன்னிச்சிரு காயத்ரி. என்னங்க எல்லாரும் சொன்னாலும் சம்மந்தப்பட்டவனே சொல்லும்போது நீங்க நம்பாம எப்படிங்க இருக்க முடியும்? எந்திரிங்க ஃபர்ஸ்ட், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். எந்திரிங்க எந்திரிங்க. காயத்ரி பரவாயில்லைங்க, வாங்க போலாம். காயத்ரி அப்படியே மேலே சாஞ்சுக்கிட்டே வரவும் ரொம்ப நல்லா இருந்துச்சோ. போங்க, முதல்ல இந்த பைக்கை மாற்றுங்க, அப்போ தான் நான் தாலி கட்டிப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பைக்கில் நான் வரமாட்டேங்க. ஒழுங்கா ஸ்ப்ளெண்டர் வாங்குங்க, அதுதான் டீசெண்டாக இருக்கும். சரி சரி இறங்க இறங்க. நில்லுமா நில்லுமா. அப்பா ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, குடிகாரன் கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். அழகான ஜோடி, எந்த பிரச்சனையுமே வரல, ஸ்மூத்தாக போகுதுன்னு பார்த்தேன். அதான் அந்த குடிகாரன் இப்படி வம்புல தொட்டான், அதுலேயே திஷ்டி கழிஞ்சு போச்சு. நீங்கள் உள்ளவா சாமி, வாங்க வாங்க வாங்க. அத்தை, எனக்கு உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளை மேலேயும் ரொம்ப நம்பிக்கத்தை. எப்படியும் இவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாட்டி கூட சொன்னாங்க அவங்க ரொம்ப நல்ல குடும்பம், எல்லாமே சரியாயிரும்ட்டு. ஆனால் அத்தை, என் மேலே வீண் பழி சுமந்ததை என்னால் எப்படி அவர்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியலத்த. நான் கூட அழுது பயந்துட்டேன். சரி சரி, என் மேலேயும் தான் தப்பு. சரி வாங்க வீட்டுக்குள்ளார போய் பேசலாம். அத்தை கோச்சிக்காதீங்க, நான் ரொம்ப நேரம் ஆகுது அத்தை. பாட்டி தேடுவாங்க. அது மட்டும் இல்லத்த, கல்யாணத்துக்கு முன்னாடி புகுந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஐயோ, நான் கூட பாரு இதை மறந்து போயிட்டேன். ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி நீ வர்றது வேற, இப்போ தட்டு வேற மாற்றியாச்சா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முதல்ல கால் எடுத்து வைக்கணும். சரி சாமி, நீ போயிட்டு வா போயிட்டு வா. தம்பி போய் விட்டுட்டு வாப்பா. ஐயோ, இங்கே இருக்கத்த வீடு, நான் நடந்தே போய்க்கிறேன் த. வேண்டத்த, அவருக்கு டியூட்டிக்கு போக சொல்லுங்கத்த. அவர் போகவே மாட்டேங்கிறாரு டியூட்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு என் கூட ஏதாவது இருக்காரு.
ரொம்ப சரியா சொன்னம்மா. என்னைக்கு உன்னைய பார்த்தானோ அன்னையிலேருந்து காயத்ரி 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 காயத்ரினே அலையிறாம்மா. வேலைக்கு போகிறதில்ல ஒன்றுக்கும் போகிறதில்ல. இவன் வேற பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், என்னத்த சொல்கிறது. சரிம்மா சரிம்மா, நீ நேரங்காலமாக வீட்டுக்கு போ சாமி. நாளைக்கு போயிட்டு 2 பேரும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்க, சரிங்களா? நான் வந்து உங்கள் ஆயாவுக்கு பத்திரிக்கை வச்சிட்றேன். முறைப்படி நானும் உங்கள் மாமாவும் போயிட்டு பத்திரிக்கை தட்டு வச்சுட்டு வரோம். நீங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க சாமி. மூட்டு வலிக்குது, என்னால் எங்கேயும் போக முடியாதுயா. சம்பிரதாயப்படி நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்து நான் பத்திரிக்கை வச்சுக்கிறேன். காயத்ரி, அப்போ நாளைக்கும் நம்ம மீட் பண்ணுவோம். சரி சும்மாருங்க. சரிங்க த, நாளைக்கு போயிட்டு எல்லாருக்கும் நாங்களே பத்திரிக்கை வச்சிடுறோம் த. அப்போ நான் வரேன் த. மிஸ் யூ செல்லமே. டேய் உள்ள வாடா. ம் சரிம்மா. காயத்ரிம்மா. அவ போயிட்டா, நீ வா உள்ள. அம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த குடிகாரனோட தம்பி ரொம்ப நல்லவங்களா இருக்கவும் என்கிட்ட வந்து உண்மையை சொன்னாங்க. இல்லைனா இன்னமும் நான் காயத்ரியை தப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நானும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேம்மா. புறப்படுவா. போலீஸு. யார் நல்லவங்க கெட்டவனே உனக்கு தெரியல, நீ என்னது திருடனை கண்டுபிடிக்க போற? இங்கே பாரு சாமி, சந்தேகம் ஒரு பெரிய கொடிய வியாதி. அது மட்டும் வாழ்க்கையில் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா குடும்பம் அழிஞ்சு போயிடும் சாமி. சந்தேகம் இதுக்கப்புறம் காயத்ரியை படாத. அவ கறந்த பாலை விட சுத்தமானவ, பரிசுத்தமானவ. சரிங்கம்மா. காயத்ரி வந்துட்டியா சாமி? என்னம்மா சந்தோஷமா வரியா? அப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சாமா? மாப்பிள்ளை தம்பி புரிஞ்சுக்கிட்டாரா? பாட்டி, நீங்க பயப்படுற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல பாட்டி. குடிகாரனோட தம்பி இருக்கார்ல, அவரு ரொம்ப நல்லவரு. என்னை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அண்ணனோட பேச வச்சாரு பாட்டி. அதெல்லாம் பார்த்துட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு பாட்டி. நான் பண்ணது தப்பு தான்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாட்டி. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா. நான் தான் சொன்னேன்ல, நல்ல குடும்பம் நல்ல பையன். கடவுள் வந்து சோதிப்பாராயா, கை விட மாட்டாரு ஒரு நாளும். நீ திடீர்னாலும் அதை சாமி நம்பிக்கைய கை விடக்கூடாது. பாட்டி இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு பாட்டி இல்லைனாலும் நீ வருத்தப்படக்கூடாது. தெம்பா இருக்கணும். பாட்டி செத்தா கூட உனக்கு துணையா இருப்பேன். பாட்டி நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி இருப்பேன்? போங்க பாட்டி. நல்ல விஷயம் பேசும்போது செத்து போறேன்லாம் சொல்றீங்க, அப்படி பேசாதீங்க பாட்டி. ஆயா பேச்சுக்கு சொன்னேன் சாமி, நீ எதுவும் நினைச்சுக்காத சரியா? சரி சாப்பிடுந்தா லட்டு கொடுத்துட்டு போனா அதை எடுத்து ஒண்ணு சாப்பிடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை நீயும் வந்துட்ட. நீ சாப்பிடியா? போ பாட்டி. காத்த பாரு அவங்க அம்மா மாதிரியே. என்னத்த சொன்னேன், சும்மா சாப்பிட்றேன்னு பேச்சுக்கு சொல்றத கூட தாங்கிக்க மாட்டேங்கிறாளே. எம்பிட்டு பாசமா இருக்கிறா என் பேத்தி. ஒரு புள்ளைய பெத்து கொடுக்குற வரைக்கும் கடவுளே என்னை கொண்டுட்டு போகாம வச்சிரியா? வீட்டுல யாருமா? ஐயோ அத்தை, மாமா வாங்க. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். ஒழுங்கா பேச தெரியாது மருமகள்கிட்ட. ஓலை பாரு. காயத்ரி, பாட்டியை கூப்பிடுமா. பாட்டி பாட்டி, அத்தை மாமா வந்திருக்காங்க, வாங்க பாட்டி. அடடே சம்மந்தி, வாங்க வாங்க உட்காருங்க சம்மந்தி. 2 பேரும் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ பெரியம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரியம்மா. பத்திரிக்கை அடிச்சிட்டோம், பத்திரிக்கை படைச்சாச்சு. அதான் உங்ககிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். உங்களுக்கும் சேர்த்து நாங்களே அடிச்சிட்டோம். நாளைக்கு பாப்பாவும் தம்பியும் போயிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு வரட்டும். நான் வந்து சம்மந்தி வீட்டுக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வச்சா தான் நல்லாயிருக்கும். மூட்டுலாம் வலிக்குது பெரியம்மா, எங்கேயும் போக முடியல. அதுதான் உங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்தேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஐயோ என்ன சம்மந்தி, முதல்ல நல்ல கரையத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறீங்க, என்கிட்டே கொடுப்பீங்க. காய்கறி வாங்குமா. பெரியம்மா என்ன வார்த்தை பேசுகிறீங்க? பேத்தி நல்லா இருக்கணும்னு இந்த வயசுலேயும் தைரிய வியாபாரம் பண்ணி பொழைச்சி பேத்தியை காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. புள்ளைய நல்லபடியாக வளர்த்துருக்குறீங்க. உங்களை விட யார் நல்லவங்களா இருக்க முடியும்? ஏன் பாட்டி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வாங்குறதா நல்லது. முறையோடு வாங்குங்க. பாட்டி ஏன் பாட்டி உங்களை அப்படி சொல்கிறீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்குது. வாங்கிக்கோங்க பாட்டி. இல்லைம்மா, ஏதாவது ஒன்று சுமங்கலி காரியம் அவங்களும் நடந்துக்கூடாது, பயமாக இருக்குதும்மா. பெரியம்மா, நான் உங்கள் பொண்ணு மாதிரி சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. நீங்கள் தான் கடவுளுக்கு சமமானவங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம்மா, எங்களுக்கு ஒரு வேலையும் வைக்கல, ரொம்ப நன்றிம்மா. காயத்ரி இதை புடியுமா. சம்மந்தி ஒரு ரூபா கஞ்சி ஏதாவது குடிச்சிட்டு போங்க சம்மந்தி. வந்து சும்மாவே போகிறேங்கிறீங்களே நின்றுட்டு இருந்துட்டு. பெரியம்மா நம்மக்குள்ளார என்ன, கல்யாணம் நடந்து முடிக்கிட்டோம், கஞ்சி என்ன, நான் விருந்தே சாப்பிட்டு போகிறேன். நேரம் இல்லை பெரியம்மா, நான் வரேன். சரிங்க சம்மந்தி, போயிட்டு வாங்க. தயிர்காராயா வரேன். இந்த மனசுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. சரி அம்மா, தயிர்கார பெரியம்மா, நான் வரேன்.
அம்மாடி காயத்ரி, நாளைக்கு மாப்பிள்ளை தம்பி கூட போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருமா. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வச்சுட்டு வாயா. போதும், அது போதும். ஹை ஜோலி. சரிங்க பாட்டி. ஹை, இன்விடேஷன் கூட ரொம்ப அழகா இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க? இதுவும் இங்க இருக்க ஆத்தங்கரைக்கு பேரிகார்டு மாதிரி போட்டிருக்காங்க. சுத்திக்கிட்டுல போகணும். ஐயோ, பாட்டி கிட்ட வேற சொல்லாம வந்துட்டோம். பாட்டி தேடாம இருந்தா சரிதான். தனி நானே, தனி நானே, இம்மா தனி நானே, தனி நானே, தனி நானே. ஐயோ, கோயில வேற கழுவி விடணும். கோயில்ல பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அடடே, மாப்பிள்ளை தம்பி வாங்க. என்ன விஷயம்? காயத்ரி இப்பதான் போன தண்ணி எடுக்கிறதுக்கு அங்க போய் பாரு சாமி. கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்துவேன் பிள்ளையாருக்கு. எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அந்த குடிகாரனை பார்த்தாலே பயமா இருக்கு. காயு, என்ன காயு, என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற? என்னை விட்டு தேவையில்லாம பண்ணாத. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. ஏற்கனவே நீ பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டு இப்பதான் அது சுமூகமா முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஏன் என்கிட்ட கலாட்டா பண்ற? எனக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டு என்ன அவரோட வாழ விடு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஐயோ, என்ன தொற்றாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. காயு, அதெல்லாம் என் கூட வாழ உனக்கு பிடிக்கும். பழகிரும் காயு. இன்னைக்கு உன்னை தாலி கட்டி என்னோட மனைவியா ஆக்கிக்க போறேன். ஐயோ, உனக்கு அறிவே இல்லையா? உன்னோட பொண்ணு வயசுல இருக்கேன் நானு. என்கிட்ட ஏன் இப்படி தப்பா நடந்துக்கிற? மறுபடியும் நான் தான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல, எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுரு. காயு, நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு வரேன். ஐயோ, தப்பிச்சு ஓடிடணும். ஐயோ காயு, ரத்தம் வருதா காயு? நான் தான் சமத்தா சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே காயு. நான் அப்பவே சொன்னேன் சமத்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கணும். எங்க கேட்ட நீ? காயத்ரி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுறேன் சரியா? அதுக்கு முன்னாடி தாலியை கட்டி போடுறேன், இரு ஒரு நிமிஷம். டேய், என்ன பண்ண காயத்ரிய? ஐயோ இவனா? இப்போதைக்கு ஓடிடலாம், அப்புறமேட்டுக்கு காயத்ரியை பார்த்துக்கலாம். காயத்ரி, காயத்ரி எந்திரிமா. என்னோட அலட்சியத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு. அவன் உன்னை ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சும் நான் விட்டுருக்க கூடாது. காயத்ரி எந்திரிடா. காயோ, காயோ, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. எந்திரி காயோ. காயத்ரி எந்திரிடா. டேய் எந்திரிடா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். டாக்டர். மேடம், மேடம், காயத்ரிக்கு இப்போ எப்படி மேடம் இருக்கு? ப்ளீஸ் மேடம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, குணப்படுத்திடுங்க மேடம். இன்னும் 2 வாரத்தில் எங்களுக்கு கல்யாணம் இருக்கு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. டோன்ட் பேனிக், ஓகே? மண்டியில் மட்டும் சின்னதாக அடிபட்டிருக்கு, பிளட் அதிகமாக போயிருக்கு, அவ்வளோதான். பயப்படாம இருங்க. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமானே தெரியலையே. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சொல்ல வேணாம். அப்பாவுக்கு தெரிஞ்ச இன்னும் அபசகனம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே அவருக்கு பிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் மூவ் ஆன். மேடம், நான் பேஷண்ட்டை பார்க்கலாமா? ஷியோர் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் உங்களோட ரிலேட்டிவா? பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இல்லை, திங்க் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வீட்டை கூட்டிகிட்டு போகலாமா சார்? ஷியோர் சார், கூட்டிகிட்டு போகலாம். ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கண்ணு முழிச்சதும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ப்ளீஸ், அவங்களும் முழிக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே சார். காயத்ரி எந்திரிம்மா, ரொம்ப வலிக்குதாடா. நான் உன்னை இந்த நிலைமையில பார்ப்பேன்னு நினைக்கலடா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. காயத்ரி, 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 காயத்ரி. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்களா? என்னாச்சுன்னு தெரியலங்க. அவன் என்ன அடிக்க வந்தானா? நான் தப்பிச்சு போலான்னு பார்த்தேன். அவன் கட்டை எடுத்து அடிச்சிட்டான் மண்டியில. அதுக்கப்புறம் தெரியலங்க.
காயத்ரி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுவும் பேசாதம்மா. பேசினா தலை வலிக்கும். நீ அமைதியாரு. ஐ அண்டர்ஸ்டாண்டா. நீங்க மட்டும் வரலன்னா அந்த இடத்துல என்னோட நிலைமை என்ன இருக்கும்? அவன் எனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவனுக்கு என்னதான் முடிவு பண்றதுனே தெரியல எனக்கு. எங்க எங்க போலீஸ் தானேங்க, அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க. நான் உனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். கல்யாண டைமில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சுருந்தா நம்ம கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தினாலும் நிறுத்துவான். இவனை இதுக்கப்புறம் வெளியில் நடமாட விடுறது ரொம்ப தப்பு. இவன் இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான். என்னங்க, இங்க இருக்கவே எனக்கு பயமா இருக்குங்க. வீட்டுக்கு போலாங்க. ஓகே ஓகே, போகலான்டா. நீ ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு ரிசப்ஷனில் பில் பே பண்ணிட்டு வரேன். இரு நான். என்னங்க, இங்கே இருங்க. என்னை கூட்டிட்டு போங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. பில் பே பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்டா. அவ்வளோதான், இனிமேல் வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. மெதுவாக பார்த்து வாடா. என்னங்க, தலை வலிக்குதுங்க. கொஞ்சம் நேரம்டா, பொறுத்துக்கூடா. இந்த வீட்டுக்கு போயிடலாம். பாட்டி, ஐயோ ஐயோ, என்னம்மா அது? அம்மாடி, என்னாச்சு? ஐயோ காயத்ரி, என்னம்மா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மஞ்சள் கட்டு போட்டு வந்திருக்கிற? அம்மா, ஐயோ ஐயோ, இது என்னன்னு தெரியலையே. கடவுளே, உன் ஆசீர்வாதம் இல்லையா? சின்னஞ்சிறு பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி தடங்கல் பண்ணிட்டு இருக்கிற? ரத்த காயம் வாங்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்பதான் ஏற்கனவே காயத்ரி பயந்து போயிருக்கா. நீங்களும் எதுவும் கொஞ்சம் பேசி பயமுடுத்தாதீங்க. காயத்ரி தண்ணி எடுக்க போனால, அப்போ தான் அந்த குடிகாரன் இந்த மாதிரி அடிச்சிட்டான். அதில் ரத்தம் வந்துருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, கட்டு பெருசாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி காயெல்லாம் சின்னது தான். பயப்படாதீங்க. ஐயோ காயத்ரி, என்னம்மா அந்த குடிகாரன் உங்ககிட்ட வம்பு பண்றானா? ஐயோ, நான் என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையம்மா. வாய கையை கொடுக்க கூடாது. ஊருக்குள்ளார ஆம்பளை இல்லாத ஊடுலதாம்மா நான் அமைதியா இருக்கிறேன். நம்ம என்னதான் பண்றது இனிமே? இவனால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துருமோன்னு பயமா இருக்குதாயா? அப்போ தான் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் காயத்ரியை விட்டு போக மாட்டேன். கல்யாணம் நடக்கும், நடக்காமல் போகாது. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. காயத்ரியை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைங்க ஐயா. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ஒரு வாரத்தில் எப்படியும் கட்ட அவுத்தரலாம். அந்த காயம் இருக்கிற இடமே தெரியாது. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. வெளியில் சொல்லாதீங்க ஐயா. அப்புறம் ஏதாவது அபசகனம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க ஐயா. சரியா மாப்பிள்ளை தம்பி, நீங்க பாத்திரமா போயிட்டு வாங்க சாமி. ம் ம் காயு, பார்த்துக்கோ சரியா? தலையோட குளிக்காத. சரிங்க, நீங்க பார்த்து போங்க. சரி, நீ உடம்ப பார்த்துக்கோ. மறுபடியும் சொல்கிறேன், தலையோட குளிக்காத என்ன. சீக்கிரம் காய ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தலை குளிச்சுக்கலாம். ஓகே, வரேன், பாய். பாட்டி, அந்த குடிகாரன் என்ன தலையிலே அடிச்சிட்டான் பாட்டி. எனக்கு சுயநினைவே இல்லை. அப்புறம் இவர் தான் பாட்டி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. இவர் எப்படி எங்க ஆத்தங்கரைக்கு வந்தாருன்னு தெரியல பாட்டி. மாப்பிள்ளை தம்பி இங்க வந்தாராயா? நான் தான் யதார்த்தமா காயத்ரி ஆத்தங்கரைக்கு போயிருக்கான்னு சொன்னேன். நீ எங்க போனான்னு எனக்கும் தெரியல. குடத்தை பார்த்தேன் காணா. சரி, ஆத்தங்கரைக்கு தான் போயிருப்பேன்னு மாப்பிள்ளை தம்பிட்டு சொன்னேன். மாப்பிள்ளை தம்பி வந்தது நல்லதா போச்சு. கடவுளா பார்த்து அனுப்பியிருக்காருமா. சரி, நீ வா, வந்து உட்காருவா. கண்ணை மூடி தூங்குமா. ஆயா போயிட்டு கொஞ்சம் மோர் கரைசி எடுத்துட்டு வரேன், குடி. சரியா? கண்ணை மூடி தூங்க வரேன். சரி பாட்டி. வாங்க வாங்க நீ வாங்க. வரேன்ப்பா. எல்லாரும் சௌக்கியமா? பொண்ணு மாப்பிள்ளை எங்க? அண்ணி, பொண்ணு மாப்பிள்ளையும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க உட்காருங்க, நீ வாங்க. வாங்க வாங்க. வந்துட்டாங்கா. எங்க பொண்ணு? உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்காமா, போய் பாருங்க போங்க. வாங்க தம்பி. வரேண்ணா. அதோடய பணக்காரங்களே, வாங்க வாங்க. வாங்க அண்ணி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? அதான் வந்துட்டேனே. ஏன் அண்ணி ஒண்ணும் இல்ல, வீட்டுல போயிட்டு ஏன் அண்ணி பொண்ணு எடுத்துருக்கீங்க? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நான் என் மருமனுக்காக வந்தேன். போங்க அண்ணி. அண்ணி, பொண்ணு தங்கமான பொண்ணு அண்ணி. அவ அழகுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தா கூட ஈடாகாது. பொண்ணை போய் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அண்ணி. அண்ணி, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நாளையில பணம் தான் முக்கியம். அழகா தாங்க போத. போங்க அண்ணி, நீங்க வேற சாதிய அந்தஸ்து முக்கியம் இல்லையா? போய் தயிர் விற்கிறவளையும் அந்த கூடத்துக்கிட்டு வைக்கிறது, இதெல்லாம் என்ன அண்ணி நீங்க? எனக்கு ஒண்ணுமே கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஏதோ அண்ணி சொல்லி தரேன்னு வந்தேன். போங்க அண்ணி நீங்க. பாத்தியா, எல்லாரும் என்ன பேசுறாங்க? அந்தஸ்து முக்கியம் எப்போதும். அந்த பொண்ணை பார்க்காதுன்னு நான் சொன்னேன். ஏய், அந்த இடத்துல வாய் வச்சு சும்மா முடியாது. போய் பார்ப்போம். தம்பி, நீ எதுவும் நினைச்சுக்காதா? அண்ணே, உட்காருங்க. ஏய், நீ மேக்கப் பண்ணாம ரொம்ப அழகா இருக்கடி. சொன்னா கேளு. தெரியும்டி, ஆனா கல்யாணம் அன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கணும்ல, அதனால தான். ஏய்,
நான் மேக்கப் ஆர்டிஸ்டா வரலடி, உன் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டா வந்திருக்கேன்டி. என்ன விட்டுடி. முடியாது முடியாது போடி. வாவ், என்னடி கரடி குரல் கேக்குது? சீ போடி, என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஓ ஹேய் மாப்ள சார், நீ என் ஆளு மாதிரி இருக்க தெரியுமா? ஆனா நீ என் ஆள் கிடையாது. உன் மனைவி என்னோட ஃப்ரெண்டு தெரியுமா? சரி ஏதாவது டச் பண்ணமா? வா மூஞ்ச காட்டு, கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்றேன், கலர் தூக்கலா இருக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நான் என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டோம். நீங்கள் கொஞ்சம் வெளியே ஏய் மிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன வெளிய போ சொல்றியா? ஏய் இன்னும் 5 மினிட்ஸ்ல தாலி கட்டிட்டு பொண்ணு தேட போறேன். அப்புறம் நைட் உங்களுக்கு முதல்ல வருவேன். அப்ப பேசுறேன் விடிய விடிய. இப்ப என்னையா பேச போறீங்க? எல்லா மாப்பிளையும் இப்படி தான் இருக்கீங்க. சரி ஓகே, நான் வெளிய போறேன். கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன், டைம் ஆச்சு. ஏய் பாடி வழக்கம் இருக்க சொல்லி. ட்ரெஸ் மாத்துங்க போங்க. காயத்ரி, நான் என்றைக்குமே உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ மனசில் நினச்ச உடனே உனக்கு பிடிச்சத நான் உடனே வாங்கிட்டு வரணும். அந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கணும். எதுவுமே இல்லைன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணவே கூடாது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்றைக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தில் யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட மனைவி மட்டும் இல்லை, என்னோட பாதி நீ. அது மாதிரி நான் எப்படி இருக்கணுமோ அதை என்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லலாம். எனக்கு காலம் முழுக்க உங்கள் கூடயே இருக்கணும். நீங்கள் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அப்பா அம்மா முகத்தை பார்த்தது இல்லைங்க. எல்லாமே எனக்கு என் பாட்டி தான். இதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு. ஓகே ஓகே, அழகு குட்டிமா, நான் போய் கிளம்பிட்டா? ஐயோ ஐயோ பாட்டி, நான் வரேன். காயத்ரி, இந்த மனக்கோலத்தில் பார்க்க தான் சாமி நான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்தேன். எனக்கு இப்போ தான் சாமி சந்தோஷமா நிம்மதியாகவும் இருக்கு. என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. நல்ல குடும்பம், நல்லபடியாக இருக்கணும். மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். சரியா? புருஷன் மனக்கோடாமல் நடந்துக்கணும் சாமி. சரிங்க பாட்டி. பாட்டி அழாதீங்க, என் கூட தான் நீங்கள் இருக்க போறீங்க. நம்ம எப்போதும் போல இருப்போம் பாட்டி. அழாத பாட்டி. சரியாயா, கிளம்பு சாமி சட்டுனே. அதான் கிளம்பிட்டியே, வாமா. அப்புறம் பொண்ணு எங்கன்னு கேட்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. மணவரையில் உட்காரு சாமி, 4 பேர் பார்க்கணும்ல. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு போறவங்க போவாங்க, இருக்கிறவங்க இருப்பாங்க. வாயா. நீங்க போங்க பாட்டி, நான் வந்துடுறேன். சரி சாமி. பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானும் தான். வாவ் அண்ணி, அண்ணி என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் அழகா இருக்கேனா? குட்டிமா ரொம்ப அழகா இருக்கடா தங்க பிள்ளை. உன்னோட ட்ரெஸ்ஸு பிரின்சஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நீயும் ரொம்ப கியூட்டா இருக்க. ஹை தேங்க்யூ அண்ணி, நீங்களும் அழகா இருக்கீங்க. அம்மா நீங்க ரெடி ஆகிட்டீங்களான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அம்மா கிட்ட போயிட்டு நீங்க ரெடி ஆகிட்டீங்கன்னு சொல்லவா? சரி குட்டிமா, நீ போய் அம்மா கிட்ட சொல்லுடா ரெடி ஆயிட்டேன்ட்டு. ஓகே அண்ணி, நான் அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன். ஓகே பாய் நீ. குட்டி மச்சு சுமத்து. ஐஷு வந்துட்டீங்களாடி? வாங்கடி, ஸ்டேஜ்க்கு போலாம். சாப்பிட்றீங்களா? வாங்கடி. ஏய் குட்டிமா, நாங்கள் இப்போதான் வந்தோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே சுஜி. ஐயோ யார் வந்திருக்கா? இரு நான் பேசிட்டு வரேன். ஹலோ. ஹாய். ஹலோ. எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? இவ பாரு, இப்போ மவன்கிட்ட பேசுறான். இவ்வளவு மவனுக்கு கட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது பைத்தியம் மாதிரில அலையுது. கொஞ்சம் கூட ஒரு சூதுவாவே கிடையாது, ஒரு புத்தி கிட்டி எதுவும் கிடையாது. அது மட்டுமா, அப்பா வேலையில் இருக்கான், அண்ணன் வேலையில் இருக்கிறான். அம்மாவுக்கு ஊர்பட்ட சொத்து. சரி இதை வளைச்சு போடலான்னு பார்த்தா இவளுக்கு போய் இப்போ கேள்ஜாதியில் பொண்ணு கட்டிடுவாளுங்க. அதுவும் பக்கத்து ஊரில் போய் பொண்ணு கட்டிப்பாளுங்க. நான் என்னம்மா போயிட்டு என் மவனுக்கு அவளை கட்டுறது? நான் சொல்லிட்டே போ, உங்க அண்ணன் கல்யாணம் நடக்குது, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். போ அங்கே போய் ஏறி நின்று உங்க அண்ணன் பக்கத்தில் நின்று போ. அத்தை எப்போ வந்தீங்க? உங்க பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போட்டா? இந்தம்மா கல்யாணத்துலாம் அப்படி பேசக்கூடாது. ஒரு வயசு பையன்கிட்ட 4 பேத்துக்கு முன்னாடி போ, ஸ்டேஜுக்கு போ. ஓகே, நம்ம அப்புறம் பேசலாம். உங்களோட நம்பர் எனக்கு எழுதிட்டாங்க அப்புறமேட்டுக்கு. ஏன்னா என் நம்பர் அந்த செவத்தில் எழுதி வச்சுட்டு போகிறேன். ஏய் சூப்பர், ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம்ல அங்கே பக்கத்தில் செவத்தில் எழுதி வைங்க, நான் எடுத்துக்கிறேன். பாய். பைத்தியக்கிற நாயில பாரு கன்றாவி, கல்யாணத்தில் என்ன விளையாண்டு. சரி து 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 து. மிஸ் யூ. மிஸ் யூ டு. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? அண்ணி அண்ணா. ஏய் சிவா,
ஐய் சிம்ரன், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். யாரும் போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருக்கு. பெரிய மன நிறைவு. பொண்ணூட்டில் ஒரு அண்டா குண்டா கொடுக்கறது கூட வக்கத்தை விடாட்டுக்கு. ஒன்றும் அதை வீட்டில் போய் பொண்ணை கட்டினதும் இல்லாமல் பெருமை பீக்கிறவ. சிச்சி சிச்சி சிச்சி. மா, எல்லாரும் குட்டிமா ஃப்ரெண்டு தானே, எல்லாரும் சாப்பிட்டு போங்க என்ன? சரிம்மா. ஏய், உனக்கு எல்லா சமாச்சாரமும் தெரியும் தானே டி? எனக்கு எதுவும் தெரியாதுடி. ஏய், தெரியாமையா வெக்கப்படுற? சரி சரி, சொம்பளை எங்க பால் கொண்டு வரல, கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கேன்னு உன் புருஷன் கேட்பான். கேட்டானா என்ன தெரியுமா சொல்ற? நீங்க சொம்பு நிறைய பால் குடிச்சீங்கன்னா தூங்கிடுவீங்க, அதனால தான் கொஞ்சோண்டு கொண்டு வந்தேன்னு சொல்லு. சரியா? சரி, நல்லபடியா எல்லாம் இருங்க. எனக்கு அடுத்த 10 மாசத்துக்குள்ள குவா குவான்னு சத்தம் கேட்கணும். ஓகே, பாய். என்ஜாய் யுவர் ஃபர்ஸ்ட் நைட் ரீ. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டி. நீ சீக்கிரம் போடி. ஐயோ, என்னடி இவ்வளோ அவசரமா இருக்க? டி பாபி. சரி ஓகே, வரேன். பாய். என்னங்க? ஏய் என்ன கிளாஸில் எடுத்துட்டு வந்திருக்க பால்? உட்காருங்க, சொல்றேன். ஓ இந்தாங்க பால், கொஞ்சமா குடிச்சிட்டு எனக்கும் கொஞ்சம் தாங்க. ம் போடி, சொம்பில் ஏன்டி பால் கொண்டு வரல? உனக்கு தெரியும்ல, உன் வீட்டு தயிரையே நான் அப்படி சாப்பிட வேண்டி, அப்படி தாண்டி உன்னை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். பால் மட்டும் கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்க. எனக்கு நிறைய வேணும். அச்சோ, அடம் பிடிக்காதீங்க, குடிங்க. ம் சரி கொடு. குடிங்க. போதும். சரி, எதுக்கு பால்லாம் கொண்டுட்டு வந்த? எதுக்கு ரூம்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க? ஏதாவது உனக்கு தெரியுமா? சி, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ம் ம் என்ன தெரியும்? என்ன தெரியும்? சொல்லு பார்ப்போம். போங்க. காயத்ரி, உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? லவ் பண்ணவளையே மனைவியாடையே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு தான் காயத்ரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட 26 வருஷம் கனவு இதெல்லாம். என்னங்க, பிறந்ததுல இருந்து கனவு கண்டுட்டு இருந்தீங்களா இந்த விஷயத்துக்காக? ஏய் அது இல்லடி. ஐயோ சொல்ல தெரியாமல் சொல்லிட்டேன். இல்லை, லவ் பண்ணவள மனைவியாமையே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இது வந்து 26 வருஷமாக நான் வந்து எப்படி சொல்கிறது, பிரம்மச்சாரியாக இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் எல்லாம் நடக்க போகுது. இது ரொம்ப தவம் இருந்திருக்கேன்னு சொல்லலாம். சி, போங்க. என்ன பண்ண போகிறோம் இப்போது? எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்க கிட்ட வேணா சொல்லுங்க நம்ம என்ன பண்ண போறோன்ட்டு. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ இப்போ வா.